எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு நற்செய்தி 24வது அதிகாரம் 3 கொஞ்சம் வாசிக்க கேட்போமே. ஒலிவ மலை மீது இயேசு அமர்ந்திருந்த போது சீடர்கள் அவரிடம் தனியாக வந்து, நீர் கூறியவை எப்போது நிகழும்? உமது வருகைக்கும் உலக முடிவுக்கும் அறிகுறி என்ன? எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு கூறியது, உங்களை யாரும் நெறி தவற செய்யாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். ஏனெனில் பலர் என் பெயரை வைத்துக் கொண்டு வந்து நானே மேசியா என்று சொல்லி பலரை நெறி தவற செய்வர். போர் முழக்கங்களையும் போர்களை பற்றிய செய்திகளையும் கேட்க போகிறீர்கள். ஆனால் திடுக்கிடாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். இவை நிகழத்தான் வேண்டும், ஆனால் இவையே முடிவாகா. நாட்டை எதிர்த்து நாடும் அரசை எதிர்த்து அரசும் எழும். பல இடங்களில் பஞ்சமும் நிலநடுக்கங்களும் ஏற்படும். இவை அனைத்தும் பேறுகால வேதனைகளின் தொடக்கமே. பின்பு உங்களை துன்புறுத்தி கொள்வதற்கென ஒப்புவிப்பர். என் பெயரின் பொருட்டு எல்லா மக்கள் இனத்தவரும் உங்களை வெறுப்பர். அப்பொழுது பலர் நம்பிக்கையை இழந்து விடுவர். ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுப்பர், ஒருவரை ஒருவர் வெறுப்பர். பல போலி இறைவாக்கினர்கள் தோன்றி பலரை நெறி தவறி அலைய செய்வர். நெறிகேடு பெருகுவதால் பலருடைய அன்பு தணிந்து போகும். ஆனால் இறுதி வரை மன உறுதியுடன் இருப்பவரே மீட்பு பெறுவர். உலகமெங்கும் உள்ள எல்லா மக்களினத்தாரும் ஏற்றுக்கொள்ளுமாறு விண்ணரசை பற்றிய இந்த நற்செய்தி உலகமெங்கும் அறிவிக்கப்படும். அதன் பின்பு முடிவு வரும். Praise the Lord. போலி மெசியாக்கள் 26வது வசனம் வாசிங்க. ஆகையால் எவராவது உங்களிடம் வந்து, அதோ பாலை நிலத்தில் இருக்கிறார் என்றால் அங்கே போகாதீர்கள். இதோ உள்ளறையில் இருக்கிறார் என்றால் நம்பாதீர்கள். அப்போ கடவுள் இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை எல்லாம் மத்தேயு 24 மிக தெளிவாக சொல்லிவிட்டார். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேட்பீர்கள். நிலநடுக்கங்கள் உருவாகும், பஞ்சம் வரும், கொள்ளை நோய்கள் வரும், கள்ள தீர்க்கதரிசிகள் உருவாவார்கள். நல்ல யோசனை பண்ணி பாருங்க. இந்த வார்த்தை 100% தீர்க்க தரிசன வார்த்தை. யார் சொன்னது? இயேசு சொன்னார். அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. ஆனால் அது நிறைவேறுகிற காலகட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போ இந்த 24வது வருஷம் நீங்களும் நானும் நினைப்பது போன்று இருக்காது. மழை, வெள்ளம், இயற்கையின் சீற்றங்கள், யுத்த சத்தங்கள் எல்லாம் அவர் சொல்லிட்டார். இதில் எல்லாமே அவர் சொல்லியிருக்கார். அதுதான் இன்றைக்கு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏற்கனவே ஆண்டவர் சொன்னதை அவர்கள் திரும்பவும் சொல்லி கொண்டிருக்காங்க, வேறு விதமாக சொல்லி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது கடவுள் எனக்கு கொடுத்த வார்த்தை, நமக்கு கொடுத்த வார்த்தை இந்த வார்த்தை. இந்த வாசிங்க. நீர்நிலைகள் வழியாக நீ செல்லும் போது நான் உன்னோடு இருப்பேன். ஆறுகளை கடந்து போகும்போது அவை உன்னை மூழ்கடிக்க மாட்டா. தீயில் நடந்தாலும் சுட்டெரிக்கப்பட மாட்டாய். நெருப்பு உன்மேல் பற்றி எரியாது. ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, புதிய ஆண்டு ஆரம்பமாகிவிட்டது. இதுவரை நடந்திராத ஒரு புதிய வழியில் நாம் நடக்க போகிறோம். இந்த ஆண்டு எப்படி இருக்குமோ, எல்லாருக்கும் வருஷம் தொடங்கும் போதே அப்படிதான் நினைக்கிறோம். இந்த ஆண்டு எப்படி இருக்குமோ, வருங்காலங்கள் எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் இருக்கலாம் உங்க உள்ளத்துல. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என்ன சொல்லுகிறது என்று பார்த்தால், அதனுடைய முதல் பகுதி, ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல பார்க்கும் பொழுது, நான் உன்னோடு இருப்பேன். பிரைஸ் தி லார்ட். நான்
உன்னோடு இருப்பேன் அப்படின்ற அந்த வார்த்தை கடவுள் நமக்கு இந்த வருஷம் கொடுத்திருக்கிறார். இடது பக்கம் 1000 பேரும் வலது பக்கம் 16,000 பேர் விழுந்தாலும் நீங்களும் நானும் அசைக்கப்பட மாட்டோம். எப்ப தெரியுமா? என் ஆண்டவர் என்னோடு கூட இருப்பார். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னோடு இருப்பேன். பிரைஸ் தி லார்ட். தேவப்பிள்ளையே, அவர் நம்மோடு இருக்கிறார் அப்படின்ற அந்த நம்பிக்கை வந்துருச்சுன்னு வச்சுக்கேன், அவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கிறது என்பதுதான் அர்த்தம். ஆண்டவர் என் கூட இருக்கிறார், ஆண்டவர் என் கூட இருக்கிறாருன்னு சொன்னாவே அவருடைய பிரசன்னம் என் கூட இருக்கிறது, அவருடைய சமூகம் என் முன்பாக செல்லுகிறது. ஏன்னா அவர் இருந்தார்னா இதெல்லாம் நடக்கும். நான் போகும்பொழுது, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னது போல நீ போகும்பொழுது அவர் பிரசன்னம் பின்னாடி வரும், அவர் சமூகம் இருக்கும், அவர் நம்மை விட்டு விலகாமல் கைவிடாமலும் இருப்பார் என்பது இந்த வார்த்தையினுடைய உள்ளடக்கமாக இருக்கு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, அவருடைய பலமுள்ள வல்லமையுள்ள கரத்துல நாம் பிடித்து கொண்டோமே என்றால் இந்த உலகத்துல எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அவற்றை அவர் நம்மோடு கூட இருந்து ஜெயமாக்கி தருவார். உன் கால்கள் தள்ளாட விட மாட்டார். நீ நடக்கிற பாதையெல்லாம் அவர் உன்னை கவனமாய் நடத்துவார். இந்த அருமையான புதிய வருஷத்துக்குள்ளாக நுழைந்து வந்திருக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் ஜனங்கள் உணர்த்தும்படியாக, யாருக்கு இந்த வார்த்தையை சொல்றாருன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உணர்த்தும்படியாக சொல்றார். எழுத்தின் வடிவமாக இஸ்ரவேலர், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக நீங்களும் நானும் இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னோடு இருப்பேன். எப்படி இருந்தாராம்? அவர்களுக்கு பகலிலே மேக ஸ்தம்பமாக, இரவிலே அக்கினி தூணாக அவர்களோடு கூடவே நடந்து வந்தார். அவர் சொன்னார், நான் உங்கள் நடுவில் வாசம் பண்ண விரும்புகிறேன் என்று சொன்னார் ஆண்டவர். உங்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண, உங்கள் நடுவிலே நான் இருக்க. ஆசாரிப்பு கூடாரத்தில் தன்னுடைய ஷக்கீனா மகிமையோடு இறங்கி வந்தார். ஷக்கீனா மகிமையோடு அவர் இறங்கி வந்தார். தேவ பிள்ளையே, இன்றைக்கு அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் மாறாதவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் மாறாதவர். அப்படிப்பட்ட உன்னத கடவுள் இந்த வருடம் எப்படி இருக்குமோ என்று நாம் கலங்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆமென். ஆனா நான் பயப்படுறதுக்கு அல்ல, நான் கலங்கணும்னு அவசியமே இல்லை. ஏன் சொன்னா ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்வார். சொல்றார், ஆண்டவர் உனக்கு முன்னாடி போவார். ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே அவர் போய் உன்னை போகாதபடி தடை செய்வார். ஆபத்து காலத்தில் அவர் உனக்கு அனுகூலமானவராயிருப்பார். அவர் அனுகூலமானவராயிருப்பார். இதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? இணைச்சட்டம் 31வது அதிகாரம் 8வது வசனம். ஆண்டவரே உனக்கு முன் செல்வார், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், அவர் உன்னை கைவிடவும் மாட்டார். ஆமென். அஞ்சாதே, திகைக்காதே. சொன்னார் பாருங்க, ஆண்டவரே உனக்கு முன் செல்வார், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், அவர் உன்னை கைவிடவும் மாட்டார். அஞ்சாதே, திகையாதே. ஏன் சொன்னா அவர் நம்மோடு இருப்பதுதான் நமக்கு தைரியம், ஆறுதல், சந்தோஷம். வேற யார் இருந்தாலும் அந்த சந்தோஷம் இருக்காது, வேற யார் இருந்தாலும் இருக்காது. சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா,
உலகத்தில் நம்ம ஒரு சில பேரை நேசிக்கும் பொழுது அவங்க இருந்தாங்கனாக்கா அந்த இடமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்க கூட இருந்தாங்கன்னா நம்மளை நடத்துவாங்க, ஆலோசனை கொடுப்பாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? அதே போல் கடவுள் நம்மோடு கூட இருந்தார் என்றால் அவர் நம்மை ஆறுதல் படுத்துவார். அவர் நமக்கு சந்தோஷத்தை கொடுப்பார், தைரியத்தை கொடுப்பார். தேவப்பிள்ளையே, கடந்த ஆண்டு சம்பவங்களை எல்லாம் நம்ம நினைச்சு பாருங்க, எவ்வளோ விஷயங்கள் நம்மை கடந்து போயிடுச்சு. ஆமென். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலானவற்றை செய்கிறவர் கூட இருந்தார். சில காரியங்கள் நம்மையே அறியாமல் நம்ம கையை விட்டு கடந்து போச்சு. இங்கே நம்ம பார்க்கிறோம், தன்னுடைய கடந்த ஆண்டு சம்பவங்களை எல்லாம் தாவீது ராஜா நினைவு கூர்ந்து பார்க்கிறார். தாவீது அரசர் அதை நினைவு கூர்ந்து பார்க்கிறார். எப்படி பார்க்கிறாரு? எடுத்து வாசிக்கலாம். திருப்பாடல் 66வது அதிகாரத்துல 12வது வசனம். மனிதரை எங்கள் தலைகள் மீது நடந்து போக செய்தீர், நெருப்பிலும் தண்ணீரிலும் அகப்பட்டிருந்தோம், ஆயினும் நீர் எங்களை பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தீர். சொல்ற அந்த கூற்று பாருங்க, மனிதரை எங்கள் தலைகள் மீது நடந்து போக செய்தீர், நெருப்பிலும் தண்ணீரிலும் அகப்பட்டிருந்தோம், ஆயினும் நீர் எங்களை பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு போனீங்க ஆண்டவரே. இது இந்த வருஷம் நடக்கும். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது திருப்பாடல் 90:15. எங்களை நீர் ஒடுக்கிய நாள்களுக்கும் நாங்கள் தீங்குற்ற ஆண்டுகளுக்கும் ஈடாக எம்மை மகிழ செய்யும். 14வது வசனம். காலைதோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவளியும், அப்பொழுது வாழ்நாளெல்லாம் நாங்கள் களி கூர்ந்து மகிழ்வோம். இது யார் சொல்றது? தாவீது ராஜா நினைவு கூர்ந்து அந்த நாட்களை அவர் நினைச்சு பார்க்கிறாரு. எப்படியெல்லாம் இருந்தது ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர் சொன்ன பாருங்க, காலைதோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவளியும், அப்பொழுது வாழ்நாள் எல்லாம் நாங்கள் களி கூர்ந்து மகிழ்வோம். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளையே, இந்த வாக்குத்தத்த வசனத்தை மீண்டும் மீண்டும் ஒரு முறை நீங்க கவனிச்சு பாருங்க. அவர் என்ன சொல்றாரு? நாம் கடந்து போக வேண்டிய 4 அனுபவங்கள் இருக்கிறது. ஆமென். அந்த 4 காரியத்திலையும் அவர் சொல்றார் பாருங்க, ஆண்டவர் நம்மோடு இருப்பதாக வாக்களிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஒன்று, நீர்நிலை வழியாக. இரண்டாவது, ஆறுகளை கடந்து போகும் பொழுது. மூன்றாவது, தீயில் நடக்கும் பொழுது. நான்காவது, நெருப்பு உன்மேல் பற்றி எரியாது. ஆமென். இந்த 4 சம்பவங்களும் நடக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட தான் இருப்பேன். இது நடக்கும், நான் உன் கூட இருப்பேன். தேவ பிள்ளையே, நீர்நிலை வழியாக, அதாவது தண்ணீர்களை கடக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்தபோது அவர்கள் எதை கடந்தார்கள்னா, நீர்நிலைகளை கடக்க வேண்டியது அவசியமாயிருந்தது. இஸ்ராயல் மக்கள் எகிப்திலிருந்து வரும்பொழுதே அவங்களுக்கு கடக்க வேண்டிய ஒரு இடம் இருந்தது, அதுதான் நீர்நிலை. அது சாதாரண நீர்நிலை அல்ல. அது எப்படி இருந்தது? சமுத்திரமாக. கடல், சமுத்திரம், தண்ணீர். அப்படின்னா எப்படி இருக்கும்? சமுத்திரத்தை கடக்கணும். முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிவந்த சமுத்திரம், பின்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னா துரத்தி கொண்டு வருகிற எகிப்தின் ராணுவம். சிவந்த சமுத்திரத்தை கடப்பது எப்படி அப்படின்ற ஒரு கேள்வி அவர்களுக்குள் இருந்தது. என்ன செய்வது என்று ஒரே கலக்கம். பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா அவனுடைய சேனைகள், முன்னாடி செங்கடல். சிந்திச்சு பாருங்க, எப்படி இருந்திருக்கும் அந்த இடம். அவங்களுடைய மனசு எப்படி இருந்திருக்கும்? மறுபடியும் நாங்க அடிமையாக போயிட முடியுமோ, திரும்பவும் எங்களை பிடிச்சிட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு கலக்கம். இன்னொரு பக்கம், எனக்கு முன்னாடி ஒரு செங்கடல் இருக்குப்பா, சிவந்த சமுத்திரம்,
அதில் நாங்கள்லாம் முழுகி செத்துருவோமோ ஒரு பயம். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஒருவேளை நீ கடந்து செல்ல வேண்டிய கடன் பிரச்சனை, ஆமென், ஒரு சிவந்த சமுத்திரமாக உனக்கு முன்னாடி நிற்கலாம். இந்த வருஷத்தில் நீ கடந்து செல்ல வேண்டிய கடன் பிரச்சனை, எல்லாருக்கும் அந்த பிரச்சனை உண்டு. ஆமென். ஒரு சில பேருக்கு, ஐயோ என் பிள்ளைக்கு வேலை இல்லையே, என் கணவருக்கு வேலை இல்லையே. வேலை இல்லாத பிரச்சனை உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். வருமான குறைவு பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். இந்த பணம் எங்களுக்கு போதாது, வருமானம் இல்லாமல் இருக்கிறேனே அப்படின்ற ஒரு கலக்கம். இப்படிப்பட்ட போராட்டத்தின் பாதையிலே நான் எப்படி கடந்து செல்வேன்? உன் மனசுல இந்த வேதனை இருக்கும். நல்லா கைத்தட்டி ஹாப்பி நியூ இயர்லாம் சொல்லியிருப்போம், கோயில் கூட அழகா போயிட்டு வந்திருப்போம். எவ்வளவுதான் இந்த முகத்துல சிரித்த முகமாக நாம ஆர்டிபிஷியலா இருந்தாலும் உள்ளத்துக்குள்ளார ஒரு செங்கடல் முன்னாடி நின்றுகிட்டே இருக்கு. ஒரு செங்கடலின் பயம், ஒரு எகிப்து ராணுவத்தினுடைய பயம், ஏதோ ஒன்று என்னை பின்னாடி தரத்துக்கிட்டே வருது. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான தேவ பிள்ளையார், என் ஆண்டவர் அற்புதம் செய்தால் ஒழிய என்னுடைய சுய பலத்தால செய்யவே முடியாது. என் ஆண்டவருடைய பலத்தினாலதான் இதை செய்ய முடியும். என்னுடைய படிப்போ, என்னுடைய பதவியோ, என்னுடைய சொத்தினாலேயோ, சுகத்தினாலேயோ, என்னுடைய புத்தினாலேயோ எதையுமே செய்ய முடியாது. இப்படியெல்லாம் நினைச்சு ஒருவேளை நீங்க எல்லாம் கலங்கலாம். அதாவது நீர்நிலை, தண்ணீர் என்பது நெருக்கங்களை குறிக்கிறது. நீர்நிலை என்பது ஒரு நெருக்கம், ஒரு நெருக்கத்தின் சூழ்நிலை. சொல்லுவோம் இல்லையா, படுக்கிறேன் பிரதர், என்னை சுத்தில இருக்கிற பிரச்சனையை நினைச்சா தூக்கமே வரமாட்டேன். செங்கடல் சமுத்திரம் முன்னாடி நிற்கிற அனுபவம். ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஏதோ ஒரு குருட்டு தைரியத்தில் கால் எடுத்து வச்சுட்டேன், ஆனா அங்கிட்டும் போக முடியல, இங்கிட்டும் வர முடியல. ஒரு பக்கத்தில் செங்கடல் முன்னாடி நிற்குது, இன்னொரு பக்கத்தில் பார்வோன் ரதங்கள் பின்னாடி நிற்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த 2024 நீ நுழைஞ்சிருக்கலாம். இந்த நீர்நிலை வழியாக, இந்த நீர்நிலை என்பது நெருக்கத்தை குறிக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவர் யாரோடு இருந்தார்னா மோசையோடு கூட இருந்தார். ஒரு ஆமென் சொல்லுமா? ஆண்டவர் மோசையோடு கூட இருந்தார். இருந்து என்ன சொன்னார்? உன் கோலை நீட்டு என்று சொன்னார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றாரு மோசே கிட்ட, உன் கையில இருக்கிற கோலை நீட்டு. தேவ பிள்ளையே, ஆண்டவர் மிக அருகில் இருந்தார். பக்கத்தில் இருந்து சொல்றாரு, மோசே உன் கோலை நீட்டு, உன் கோலை நீட்டு. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளையை எடுத்து வாசிக்கலாம். விடுதலை பயணம் 15வது அதிகாரம் 8வது வசனம். உம் நாசியின் மூச்சால் நீர்த்திரள்கள் குவிந்தன, பேரலைகள் சுவரன நின்றன. கடல் நடுவில் ஆழங்கள் உறைந்து போயின. தேவ பிள்ளையை சிந்தித்து பார். மோசையினுடைய கோல் எதை குறிக்குது என்றால் வாக்கு தத்தங்களுக்கு ஒரு அடையாளமாக. மோசையினுடைய கோல் எதை குறிக்கிறது? வாக்கு தத்தத்தின் ஒரு அடையாளம். நல்லா புரிஞ்சுக்கங்க. உன்னுடைய பிரச்சனை நேரத்தில், ஒரு போராட்டத்தின் நேரத்தில்,
ஒரு நெருக்கத்தின் நேரத்துல நீ எதை பிடிச்சி உயர்த்தணும்னு சொன்னா, ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை நீ பேசும் பொழுது. ஆமென். ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை உன் நாவினாலே நீ அறிக்கை செய்யும் பொழுது உன் பிரச்சனை தானாக மறையும். அதுதான் சொல்வார், நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய ஆண்டவர் நான் உன்னோடு வருவேன். அந்த வார்த்தை கூட வந்துருவாரு. பிரைஸ் லார்ட். எத்தனை பேர் இப்படி நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை நாம் அறிக்கை செய்திருக்கிறோம்? அவர் நிறைய சொல்லி இருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஒரு நெருக்கம் வரும், இந்த வார்த்தை நம்மோடு பேசும், நம்மோடு பேசும். ஏதோ ஒரு பதற்றத்துல நீ வாகனத்துல போய்கிட்டே இருப்ப, உனக்கு அறியாமல் ஒரு வார்த்தை முன்னாடி வந்து வண்டியில போகும், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் சொல்ல உடனே ஒரு ஆறுதல் உனக்கு கிடைக்கும். இந்த 2024 எத்தனையோ சம்பவங்கள் நடக்கலாம், எத்தனையோ சூழ்நிலைகள் கண்ணெதிரே வரலாம். ஆனால் நீ கோலை உயர்த்தி பிடிக்கும் பொழுது, வாக்கு தத்தத்தை உயர்த்தி நீ அறிக்கை செய்யும் பொழுது, பிரச்சனைகள் தானாக வழி விலகி போகும். தானாக வழி. தேவ பிள்ளையே, எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, இந்த வசனத்தை பிடிச்சுக்கோ, அறிக்கை செய், அறிக்கை செய், அறிக்கை செய்து ஸ்தோத்திரம் பண்ணு. அந்த துதியும் ஸ்தோத்திரமும் அந்த பிரச்சனைகளை ஒன்றுமில்லாமல் ஆக்கிடும், ஒன்றுமில்லாமல் ஆக்கிடும். நீ யாருக்கிட்டையும் போய் புலம்பணும்னு அவசியமே கிடையாது. யாரிடத்திலையும் போய் உன்னுடைய பாரத்தை நீ சொல்லணும்னு அவசியமே கிடையாது. உன் பாரத்தை அறிந்தவர் உன் பக்கத்துல தான் இருந்தார். மோசே கிட்ட சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு? கோலை உயர்த்து. பக்கத்துல இருந்ததுனாலதான் உன் நாசியின் மூச்சால் நீர்த்திரள்கள் குவிந்தன. அவருடைய நாசியின் சுவாசமே அவ்வளவு பெரிய நீர்த்திரள்ல கொண்டு போய் நிறுத்திடுச்சுன்னு சொன்னா, பேரலைகள் சுவரென நின்றன, கடல் நடுவில் ஆழங்கள் உறைந்து போயின. ஒரே ஒரு சுவாச காற்று பக்கத்துல. இன்னைக்கு கர்த்தரும் பக்கத்துல தான் இருக்க போறாரு. இந்த சத்தியம் சாதாரண சத்தியம் இல்லை, அவர் சொன்னதை செய்கிறவர். எப்பவுமே நான் அடிக்கடி சொல்வேன், கடவுள் ஒரு செய்தியை கொடுக்கிறாருன்னு சொன்னா, ஒரு வார்த்தையை கொடுக்கிறாருன்னு சொன்னா, அந்த வார்த்தையை ஆசீர்வதிக்காமல் அவர் போனதே கிடையாது. என்னுடைய 25 வருட ஊழியத்தின் அனுபவத்தில் நான் பேசுறேன். அவர் சொன்னார்னா அதை நிறைவேற்றாமல் போக மாட்டார். அவர் சாதாரணமாக கொடுக்கிற கடவுளும் இல்லை. எடுத்து வாசிக்கலாம். திருப்பாடல் 46வது அதிகாரம் 11வது வசனம். படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், யாக்கோபின் கடவுளே நமக்கு அரண். ஆமென். இவ்வளவு அழகா சொன்னவர். படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபினுடைய கடவுள் நமக்கு அவர்தான் அரண்க. நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில அற்புதத்தை அவர் செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். நிச்சயமாய் செய்வார். நீ பயப்பட வேணும் அவசியம் கிடையாது. ஒருவேளை நீ கடந்த வருஷத்துல பயங்கர நெருக்கத்துல இருந்திருக்கலாம், ஆனா இந்த வருஷத்துல என் ஆண்டவர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னோடு இருப்பேன். இரண்டாவதாக, ஆறுகளை கடக்கும் பொழுது, ஆறுகள் ஒரு மனிதன் மேல வேகமாய் வரும்பொழுது அது என்ன பண்ணுமோ புரட்டி புரட்டி போடும். நீங்க ஆற்று தண்ணியிலெல்லாம் போய் மாட்டினீங்கன்னாக்கா அதனுடைய ஃபோர்ஸில் நிற்கவே முடியாது. அது என்ன பண்ணும்? அப்படியே உருட்டிட்டு போயிடும். மனுஷனையே உருளை செய்யும். நம்ம நிறைய செய்தியெல்லாம் கேட்டிருக்கிறோம். அந்த ஆற்றின் பாலத்தை கடக்கும் பொழுது அந்த ஆற்று வெள்ளத்து வேகத்தில் கார்கள் கூட அடிச்சுக்கிட்டு போயிருக்கு. அப்படியே உருட்டிக்கிட்டு போயிடும்.
அப்படின்னு சொன்னால் திரும்ப 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 உருளை செய்யக்கூடிய ஒரு காரியம். ஆமென். எழுந்து நிற்க முடியாதபடி இந்த ஆற்று வெள்ளம் ஆறு கடக்கும் பொழுது நடக்கும். புரண்டு வருகிற ஆறுகள், இந்த ஆறுகள் புரண்டு வரும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா ஆடு மாடெல்லாம் அடிச்சுக்கிட்டு வரும். நான் நேற்று கூட ஒரு சேனலில் நான் பார்த்தேன், இந்த வெள்ளப்பெருக்கில் எத்தனையோ மாடுகள் அடிச்சுக்கிட்டு போகுது. ஆடுகள் எல்லாம் அப்படியே தண்ணியில் போயிட்டே இருக்குது. உயிர் சேதம் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. நிறைய நம்ம பார்த்துருப்போம், செய்திகளில் நிறைய பார்த்துருப்போம். ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறாரு, அடுக்கடுக்காய் வரக்கூடிய பிரச்சனை வந்தாலும் ஆறுகள் உண்மையில் புரளுவதில்லை. அடுக்கடுக்கான பிரச்சனை, பிரச்சனை மேல பிரச்சனை, போராட்டம் மேல போராட்டம், ஒரு அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலை இந்த ஆறுகளை போல உன்னை புரட்டி போட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னு சொன்னா ஆண்டவர் உனக்கு சொல்றாரு, அது இனி உன்மேல் புரளுவதில்லை, புரளுவதில்லை. ஏன்? நான் உன்னோடு இருக்கிறேன். அதான் வார்த்தை, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் சொன்னார்னா அது அப்படியே இருக்கும். இப்போ புரண்டு வருகிற யோர்தானுக்கு முன்பாக, புரண்டு வருகிற யோர்தானுக்கு முன்பாக நின்ற எலிசா யோர்தானை பார்த்து கலங்கவே இல்லையே. யோர்தானை பார்த்து எலிசா கலங்கினாரா? கலங்கவே இல்லை. யார் இருந்தது கூட? கடவுள் இருந்தார். ஆசிங்க 2 அரசராகமும் 2வது அதிகாரம் 13-14. மேலும் அவர் எலியாவிடம் இருந்து விழுந்த போர்வையை எடுத்துக்கொண்டு திரும்பி சென்று யோர்தான் கரையில் நின்றார். யோர்தான் கரையில் போய் நின்றார். பின்பு அவர் எலியாவின் கடவுளாகிய ஆண்டவர் எங்கே இருக்கிறார் என்று சொல்லிக் கொண்டே எலியாவிடம் இருந்து விழுந்த போர்வையினால் தண்ணீரை அடித்தார். அப்படி அடித்தவுடன் தண்ணீர் இரண்டாக பிரிய எலிசா அக்கறைக்கு சென்றார். எப்படி சென்றாரு? வெற்றி முழக்கத்தோடு கடந்து போனார் எலிசா. இந்த எலியா எடுத்துக்கொள்ளுகிற அனுபவம் எது என்றால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலின் அனுபவம். எலியாவினுடைய சால்வையை எலிசா கீழே எடுக்கிறார் என்று சொன்னால் அது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிற அனுபவம், எடுத்துக்கொள்ளுகிற அனுபவம், ஆவியானவர் இறங்கி வருகிற அனுபவம். அந்த சால்வை கையில கிடைச்ச உடனே அவருக்குள்ளார ஒரு பலன், ஒரு தைரியம். ஏனக்கா கடவுள் அவரோடு கூட இருக்கிறார். அந்த தைரியத்தில் ஒரு கம்பீரமாக வெற்றி முழக்கத்தோடு கடந்து போனார் எலிசா. தேவ பிள்ளையே, இந்த ஆறுகளை போல ஒரு பெரிய சோதனையா உன் வாழ்க்கையில பயப்படாத. எலியாவின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆறுகளை போல ஒரு பிரச்சனை, சோதனை. இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறோம். யாராவது நம்ம கையை பிடிச்சி தூக்கி விட்டுற மாட்டாங்களா? யாராவது நமக்கு ஒரு உதவி செஞ்சிட மாட்டாங்களா? முழுகிற நிலைமையில இருக்கிறனே, என்னை இப்படி புரட்டி போட்டுக்கிட்டே இருக்கு. இந்த வருடமாவது இது நிற்குமா? குடும்ப சூழ்நிலையில, கணவனால, பிள்ளைகளால, குடும்ப உறவினர்களால ஏதோ ஒரு நெருக்கத்தில் நீ கடந்து சென்று கொண்டிருக்கலாம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளையே, எலியாவின் தேவன் நம்மோடு இருக்கிறார். ஏன் சொன்னா வாக்கு பண்ணி இருக்கிறார். வாக்கு தத்தம் பண்ணினவர், வாக்கு மாறாதவர். ஏன் சொன்னா அவர் யோர்தானை பின்னிட்டு திரும்ப செய்தவர். அப்ப உன் வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில உங்களுக்காக வழக்காடி யுத்தம் செய்கிறவர் ஒருவர் உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறார். காரணம் என்னவென்றால், நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதே ஆண்டவர்
ஆண்டவரினுடைய வாக்குத்தத்தம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். நான் உன் கூட தான் இருக்கிறேன். ஏன் பயப்படுற? ஏன் கண்ணீர் வடிக்கிற? கடந்த வருடம் நடக்காததெல்லாம் இந்த வருடம் வாழ்க்கையில நன்மை நடக்கும், தீமை நடக்காது. ஆமா, நன்மை நடக்கும். எல்லா பக்கத்திலையும் ஒரு எதிர்ப்புகள் கிளம்பும். ஒருவேளை நீ இருக்கிற பகுதியில எதிர் வீட்டுல இருந்து பிரச்சனை வரலாம், பக்கத்து வீட்டுல இருந்து பிரச்சனை வரலாம், உறவினர்கள் இருந்து பிரச்சனைகள் வரலாம். எல்லா பக்கத்துல இருந்து எனக்கு ஒரு எதிர்ப்புகள். எங்க போனாலும் அத்தனை போராட்டங்கள் இருந்த போதும் ஆண்டவர் பரிசுத்த பவுலை பார்த்து என்ன சொல்ற தெரியுங்களா? திருத்தூதர் பணி 18வது அதிகாரம் 9-10. இரவில் ஆண்டவர் பவுலுக்கு காட்சியில் தோன்றி அஞ்சாதே பேசிக்கொண்டே இரு, நிறுத்தாதே, ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன். ஆமென். எவரும் உனக்கு தீங்கிழைக்க போவதில்லை. இந்நகரத்தில் எனக்குரிய மக்கள் பலர் இருக்கின்றனர் என்று சொன்னார். அல்லேலூயா. எனக்குரிய மக்கள் இந்த பகுதியிலே இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஐயா, எத்தனை போராட்டம் பவுலுக்கு. எந்த பக்கம் திரும்பினாலும் ஒன்று இருக்கும். ஓட முடியல, ஒளியவும் முடியல. ஆமென். நெருக்கம், சூழ்ந்து போராட்டங்கள். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இரவுல நீ பேசிக்கிட்டே இரு, நிறுத்தாதே, பேசிக்கிட்டே இரு, தைரியமாய் பேசு. எனக்குரிய மக்கள் இங்கே இருக்கிறாங்க. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளையே, தேசத்துல நல்லா புரிஞ்சுக்கங்க. இனி ஒரு நாட்கள்ல ஊழியம் செய்யறதுக்கு பெரிய போராட்டங்கள் வரும். கிறிஸ்துவ மார்க்கத்திற்கு பயங்கரமான எதிர்ப்புகள் எழும்பும். வட நாடுகள் எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளால பிரசங்கம் பண்ணவே முடியாது. கிறிஸ்துவ மார்க்கத்துக்கு பயங்கரமான எதிர்ப்புகள். கிருபையின் வாசல்கள் அடைக்கப்படுகிறது. இந்த வருஷம் இதெல்லாம் நடக்கும். கிருபையின் வாசல்கள் அடைக்கப்படும். ஒருவேளை இந்த செய்தியை கேட்கிற எந்த ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, ஒருவேளை உன் மனசுல ஊழியம் எப்படி செய்வது, ஒருவேளை நீ கலங்கிக்கிட்டு இருக்கலாம். எப்படி ஆண்டவரே ஊழியம் செய்ய முடியும்? ஒரு கலக்கம். ஆண்டவர் இதையே வாக்குத்தத்தமாய் தருகிறார். ஆண்டவர் எப்படி வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறாரு? ஆண்டவர் உங்களோடு இருக்கிறத பார்ப்பார்கள். இருக்கிறது மட்டும் இல்லை, உங்களை காக்கும்படி உங்களுக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உண்மையாய் ஊழியம் செய்கிறவர்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஊழியம் செய்கிறது எப்படி ஆண்டவரே? கிறிஸ்துவ மார்க்கத்திற்கு பெரிய பிரச்சனைகள் இந்த வருஷத்துல நீங்க பார்ப்பீங்க. ஏற்கனவே நிறைய கோவில்கள் அடிக்கப்பட்டிருக்கு. நிறைய இடத்துல பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கோ அவர் கூட இருப்பார். கலக்கமே தேவையில்லை, பயமே தேவையில்லை. ஏன் சொன்னா அவர் நம்மோடு இருப்பார். உங்களை காக்கும்படி உங்களுக்காக அவர் தம்முடைய தூதனை கட்டளையிடுவார். தாவீதினுடைய அனுபவம் என்ன தெரியுமா? எடுத்து வாசிங்க. திருப்பாடல் 124வது அதிகாரத்துல 1-5 வசனங்கள் மிக அழகாக தாவீதினுடைய அனுபவங்களை எழுதி இருக்கிறார். ஆண்டவர் நம் சார்பாக இருந்திராவிடில் இஸ்ரவேல் மக்கள் சொல்வார்களாக ஆண்டவர்
இருந்திராவிடில் நமக்கு எதிராக மனிதர் எழுந்தபோது அவர்களது சினம் நம்மேல் மூண்டபோது அவர்கள் நம்மை உயிரோடு விழுங்கி இருப்பார்களே. அப்பொழுது வெள்ளம் நம்மை மூழ்கடித்திருக்கும். பெரும் வெள்ளம் நம் மீது புரண்டோடி இருக்கும். கொந்தளிக்கும் வெள்ளம் நம் மீது பாய்ந்தோடி இருக்கும் என்று தாவீது சொல்றாரு. அவருடைய அனுபவம் அந்த வார்த்தையினுடைய தொடக்கமே ஆண்டவர் நம்முடைய சார்பாக இருந்திராவிடில் இதெல்லாம் நடக்குமே. ஐயா, ஆண்டவர் உன் சார்பில் இருக்கிறாரு. இதை மறந்துடவே கூடாது. தேவ பிள்ளையே, உன் பக்கத்துல தான் இருக்காரு. என்னைக்குமே இந்த விசுவாசத்தை விட்டு விலகிடவே கூடாது. என் பக்கத்துல தான் இருக்காரு ஆண்டவர், என் பக்கத்துல தான் இருக்காரு. அப்படி இருக்கும்போது தேவ பிள்ளை, நீ கலங்கலாமா? சொல்லுங்க, கலங்கலாமா? கலங்கவே கூடாது. காரணம் என்ன? உலகத்தில் இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மில் இருக்கிறவர் பெரியவர். அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகமானவர்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இணைச்சட்டம் 7வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம், ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களிடையே உள்ளார். உங்க கிட்ட தான் இருக்கிறாரு. அஞ்சுதற்குரிய ஆற்றல் மிகு கடவுள் அவரே. ஆற்றல் மிகு கடவுள் அவரே. இணைச்சட்டம் 20:4 சொல்றாரு, ஏனெனில் உங்களுக்காக உங்கள் பகைவருக்கு எதிராக போர் புரியவும் உங்களை காப்பாற்றவும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே உங்களோடு செல்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் இந்த வருஷம் நீங்க பாப்பீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதை யார் பாப்பா தெரியுங்களா? ஜெபிக்கணும். ஆமென். நேரத்தை கடவுளுக்கு கொடுக்கணும். இறை வார்த்தையில உன் கண்ணை பதிய வைக்கணும். 24 மணி நேரத்துல நீ கடவுளோடு கூட இருக்கிற நேரத்தை கொஞ்சம் அதிகரிக்கணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்படி இருக்கும் பொழுது அங்கதான் அந்த கிருபையை நீ பார்க்க முடியும். ஆமென். அங்கதான் அந்த ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். ஏன்னா அவர் இருக்கிறார். அவர் சொல்ல இருக்கிற வண்ணமாகவே அவரை பார்க்கலாம். அப்போ அவர் உன்னை விட்டு போயிடுவாரா? பிரைஸ் தி லார்ட். போயிடுவாரா? உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. பெரும் வெள்ளம் மாதிலை மோதி பெருங்காற்று அடிக்கையில், பெரும் வெள்ளம் மாதிலை மோதி பெருங்காற்று அடிக்கையில், எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கண்மலையின் நிழலே, பெரும் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கண்மலையின் நிழலே. உம்மை போற்றி நல்ல கரங்களை தட்டி விசுவாசத்தோடு ஆமென். உயர்ந்த கண்மலையே, செங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் அமைந்திடும், போகும் யுத்த சேனையும் அமைந்திடும், எங்கள் பராக்கிரமமே எங்கள் பலனும் நீரே, ஜெயம் எடுப்போம் உம்மாலே. சொல்லுங்க, எங்கள் பராக்கிரமமே எங்கள் பலனும்
நீரே, ஜெயம் எடுப்போம் உம்மாலே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. மீண்டுமாக உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. என்னை உயர்ந்த சாரங்கள் மேலே வைத்து வைத்ததும் நீர் அல்லவோ. என்னை உயர்ந்த சாரங்கள் மேலே வைத்து வைத்ததும் நீர் அல்லவோ. கண்மலை தேனும் வழியும் என்னையும் தருவது நீர் அல்லவோ. கண்மலை தேனும் வழியும் என்னையும் தருவது நீர் அல்லவோ. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. சத்தமா சத்தமா. Hallelujah. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, Amen. வாக்குத்தத்தம் பண்ணினவர், வாக்கு மாறாதவர் Amen. இன்றைக்கும் நம் நடுவில் இருக்கிறார். மூன்றாவதாக